ஹலோ. நம்ம கவுன்சிலர்னு சொல்கிறோம்ல, அந்த கவுன்சிலருக்கும் இங்கிலீஷில் 2 வார்த்தைகள் இருக்குது. வேறொரு கவுன்சிலருங்கிறது வார்டு கவுன்சிலருங்கிறோம். அப்போ இந்த கவுன்சிலிங் செய்கிற கவுன்சிலருக்கும் முனிசிபல் வார்டு கவுன்சிலருக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேருமே ஒன்று தானா? ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு ஆளுங்கிறது அவங்க ப்ரொஃபஷனலாக ட்ரெயின்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு கோர்ஸு முடித்து நிறைய ட்ரைனிங் எல்லாம் அண்டர்கோ பண்ணி அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின்டாக சர்டிஃபைடு கவுன்சிலர்ஸ்க்கு அது ஒரு கிளையண்ட் இந்த கவுன்சிலரை பார்க்கும்போது அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்க்கிற வரைக்கும் இவங்க ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கிளையண்ட்டை வச்சே மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவாங்க. அவ்வளோ வரைக்கும் பேச விடுவாங்க. இந்த கிளையண்ட்டு பேச 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 சொந்தமாகவே அவங்க செய்கிற தப்பெல்லாம் அவங்களுக்கு அதில் புரிஞ்சிடும். அப்போது அந்த கவுன்சிலருக்கு என்ன வேலை? வழிகள் காமிச்சு கொடுக்கறது தான் இந்த கவுன்சிலரோட வேலை. மற்றபடி இருக்கிற அறிவுரைகளை எல்லாம் எடுத்து லிஸ்ட்டு போட்டு கொடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த கவுன்சிலருங்கிறவங்க அந்த கிளையண்ட் என்னென்ன பேசுகிறாங்களோ அதையெல்லாம் ரெக்கார்டுக்கெல்லாம் எழுதி வச்சு ரகசியமாக வச்சுருப்பாங்க. வேறு யாருக்கிட்டையும் அதை ஷேர் பண்ணவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கவுன்சிலருங்கிறவங்க நான் ஜட்ஜ்மெண்டலாக இருப்பாங்க. நான் ஜட்ஜ்மெண்டல்னால் அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு ஜென்ட்டு நான் இப்படி பண்ணிட்டேன் மேடம், அப்படி பண்ணிட்டேன் மேடம், அது பண்ணேன் இது பண்ணேன், அவங்க உள்ளத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே சொல்லும்போது இவங்க கேட்குறாங்கல்ல, இவங்க ஒரு லேபிள் நெத்தியில் ஒட்ட மாட்டாங்க. அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க அந்த மாதிரி தப்பு பண்ணாங்க, ஏன் அவங்களுக்கு இந்த மனக்கசப்பு வந்தது, அந்த மாதிரி அவங்க யோசிப்பாங்களே தவிர கண்டம் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு கிளையண்ட்டும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அந்த கவுன்சிலருக்கு ரொம்ப முக்கியமான வேண்டப்பட்டவங்க. இந்த முனிசிபல் வார்டு கவுன்சிலர்னால் என்ன? எலெக்ஷன் நடத்தி அந்த எலெக்ஷனில் போட்டி போடுறவங்கள்லேருந்து நம்ம ஓட்டு போட்டு ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அவங்களுக்கு பேர் முனிசிபல் வார்டு கவுன்சிலர். இந்த கவுன்சிலர் வேறு, அந்த கவுன்சிலர் வேறு. இங்கிலீஷில் வார்த்தைக்கு ஸ்பெல்லிங்கும் வித்தியாசம் உண்டு. அதே சமயத்தில் நான் முன்ன சொன்னதுங்கிறது மனவேதனையோடு வர்றவங்கள கேட்டு அவங்களாலே சொந்தமாக அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுறவங்க தான் இந்த கவுன்சிலர். ஓகே, 2 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.